குட் மார்னிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒய் ஐ எம் சூஸிங் இன்டோர் பிளான்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ. இன்டோர் பிளான்ஸ் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு. பட் பிளான்ஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியலை. ஸோ ஏதோ ஒரு வழி பண்ணணும்ல அப்படின்றதுனால தான் நான் இன்டோர் பிளான்ஸ் வந்து நான் சூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது 90% ஆஃப் ஒர்க் முடிகிற பொழுது நான் வந்து பிளான்ஸ் வைக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்பொழுது அந்த பிளான்ஸ் வந்து ரொம்ப அழகாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஆல்ரெடி நேற்று மார்னிங் வந்து ஷார்ட்ஸில் நான் அந்த இது ஷேர் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே இந்த வீட்டில் பூத்த பூக்கள் மட்டும்தான். இந்த எல்லார் வீட்லேயும் ஒரு டைமில் மாட்டுவோம்ல, அந்த மாதிரி கோவிட் டைமில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதில் ரொம்ப அடி வாங்கினது என்னுடைய கார்டன் அப்படின்றத என்னுடைய தரப்பில் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பராமரித்து மண்ணெல்லாம் ஒரு மாதிரி சாஃப்டாக எப்பவுமே வச்சுருப்பேன், ஹார்டாக வச்சுருக்கவே மாட்டேன். அது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த டைம் கோவிட் வரவுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே ஓரளவு ஆகி வெளியே வந்தோம். அப்புறம் வந்து பார்த்தா என்னுடைய கார்டனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப டைம் வந்து எனக்கு ரொம்ப அது வந்து மென்டலி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சு அதை பார்த்து. அதுக்கப்புறம் நான் அதுக்கு வந்து முயலலை. ஏன் அப்படின்னா கோவிடில் ஏற்பட்ட சில பாடி பெயின்ஸ் அதெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. ப்ளஸ் கிட்ஸை வேற பார்க்க வேண்டி இருந்ததுனால நான் அதில் வந்து போகலை. ஸோ அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லாக கான்க்ரீட் போட்டு இப்போ பசங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியாவாக அது மாறிடுச்சு. அது லாஸ்ட்டாக நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு அவுட்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கான பிளேஸ் இல்லை அப்படின்றனால மட்டும்தான் நான் இன்டோர் பிளான்ஸுக்கு ஜம்ப் பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வீட்டுக்கு வெளியே போய் செக் பண்ணணும். இப்போ வீட்டுக்குள்ளேயே இப்படி போக அப்படி போகும்போதெல்லாம் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக தான் நான் இருக்கேன். இப்போ ஒரு பிளான் கூட இருக்குது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவுட்டோரில் கூட நம்ம பெரிய பாட்ஸ் வாங்கி அதில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அது எந்த அளவு மண்ணில் வச்சு வர்ற அளவுக்கு நமக்கு அந்த ஃப்ளவர்ஸு அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். பட் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்கிறது நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். ஸோ இருக்கிற இடத்த ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். நான் இப்போ இருக்கிற ஏதாவது கிளிப்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில். பட் அதில் இருக்கிற சில இதெல்லாம் எடுத்து நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ வீட்டில் வந்து வெளியே பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தம்லாம் பண்ண வேணாங்க. நம்ம இருக்கிற இடங்கள்ல நமக்கு பிடிச்ச மாதிரியான செடிகளை வச்சு அழகு பார்க்கலாம். என்ன கொஞ்சம் அதுக்கான டைமை ஒதுக்குனா போதும், அது ரொம்ப அழகாகவும் ஹெல்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். அது வளர்றது மட்டும் இல்லைங்க, அது வளரும் பொழுது அது நம்ம அதை பார்த்துக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு லீஃபு ஏதாவது ஒன்று சின்ன சின்னதாக வளர்ந்தா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் அவுட்டோர் பிளான்ஸ் முன்னாடி இருந்ததை நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் என் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேனா அப்படின்னு தெரில. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பூ அப்படின்னா டாலியா தாங்க. இப்போ எந்த நர்சரி போனாலும் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து டாலியாவுக்கு தான். ஃபஸ்ட்டு நான் போய் அவங்கக்கிட்ட கேட்குறதும் நான் டாலியா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன். அதுக்கு அப்புறம் தான் அதர் ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் நான் போவேன். ஸோ இந்த பூக்கள் எல்லாமே வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது வச்சு அது இந்த மாதிரி வளர்ந்து பூத்து குலுங்கி அப்படி தான் இருந்துச்சு. ஒரு டைம்லலாம் இந்த பூக்களை பார்க்கறதுக்கு வேண்டியே என்னோட நம்ம கிராஸில் வந்து வாக் பண்ணுவாங்க, வந்து சொல்லவும் செய்வாங்க, ரொம்ப அழகாக வச்சுருக்கம்மா, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கலாம் கேட்டுட்டு போவாங்க. கடைசியில் பாருங்கள் முடியாமல் இந்த மாதிரியா கான்க்ரீட் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான். ஸ்டே டியூன்.